ஜேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏடி இந்த மக்கா இந்த மீன் கறியும் சோறு எல்லாம் வச்சிருக்கேனா, அதுக்கப்புறமும் நீ கேட்டேல அந்த பொருள் முக்கியமான பொருள் அதையும் உள்ள வச்சிருக்கேனா, அடியில வச்சிருக்கேன், மறைச்சு வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏடி எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பிரச்சனை இல்லாம பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் பேர் அடிபட்டுற கூடாது, அவ்வளவுதான். என் மர்மம் என்ன உண்டு இல்லன்னு பண்ணி விடுவா, வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டுருவா. அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுமா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன், கவலைப்படாத. சீக்கிரம் பேருமக்கா, உங்க அன்னிகாரி வரதுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கியா, கூடைய பார்த்தனா என்ன யாதுன்னு கேப்பா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வசமா சிக்கிக்கிடுவோம். போயிருவாம்மா, இப்ப 2 நிமிஷத்துல எட்டி சாடி ஓடிட மாட்டேன். சரிம்மா, போயிட்டு வரேன். ஐயோ, வங்கலைக்கு வானால சிக்கிக்கிட்டோமே. இவளே வாயை பிளந்துக்கிட்டு எங்க அப்பன் குதிலுக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுத்துருவா போல இருக்க. என் மக்கா வாயை மூடு, ஏன் ஒரு மாதிரி வாயை பிளந்துட்டு நிக்க? மர்மலா, ஏன் வாசலே நின்னுட்ட? உள்ள வா மர்மலா, என்னாச்சு உனக்கு? எண்ணி நல்லா இருக்கேல அண்ணி? இவ்வளவு நேரம் நான் நல்லா தான் இருந்தேன், இப்ப என்ன ஒரு மாதிரி பேசுத, அதுலயே பயமா இருக்க. எனக்கு எதுவும் ஆப்பு வைக்க போறியா? மர்மலா என்ன பேசுத என் மவளை பத்தி? அவ எப்பவுமே உனக்கு நல்லதுதான் நினைப்பா. ஆமா அண்ணி, நான் உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன். நல்லது நினைச்சா சரிதான். மர்மலா, காப்பி தண்ணி எதுவும் குடிக்க? சுட சுட போட்டு தரேன். என்னத்தே, எலி ஏரோப்ளேன்ல பறக்கு? என்ன மர்மலா சொல்லுத? வேற ஒண்ணு இல்லத்தே, கொஞ்சோண்டு பச்சை தண்ணி குவாரிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாலே, மருமோள எனக்கு வயசாயிட்டு கையும் காலும் ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது, உனக்கு சின்ன வயசு தானே, நீ போய் குவாரி குடி அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப என்ன காப்பி தண்ணி எல்லாம் சூடா போட்டு தரேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஐஸ் வைக்கிய? இல்ல மருமோள, நான் இப்ப நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். நீ வெளியில போயிட்டு வர பத்தியா, களைச்சுவே அசந்தவே வருவேன், அதான் காப்பி தண்ணி போட்டு தரட்டுமான்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? குத்தம் இல்லத்தே, குத்தம் இல்ல. சரி, நல்லபடியா நடந்தா சரிதான். என்ன நாத்து கூட கிடலாம் தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு, இங்க இருந்து என்னத்த களவாண்டிட்டு ஓடுத? அப்படி சொல்லாதீங்க அண்ணி, நான் என்னத்த இங்க இருந்து களவாண்டிட்டு போறேன், கொஞ்சோண்டு குழம்பும் கொஞ்சோண்டு சுவாத்தையும் மட்டும் எடுத்துட்டு போறேன். மர்மோள, அவளே செஞ்சு அவளே திங்க பத்தியா, இந்த நாக்குக்கு நல்லா இல்லையா? நானும் தான் இந்த வீட்டுல நானே செஞ்சு நானே திங்க, எனக்கு யாராவது செய்து தரவளா? அது வா விஷயம் வேற மர்மோள, இவ விஷயம் வேற. அங்க இங்க நடக்குது, கால்லாம் வலிக்கு இந்த மழை நேரத்துல. கூடைக்குள்ள குழம்பும் சோறும் தான் இருக்கா இல்ல வேற எதுவும் இருக்கா? முதவிட்டு அப்படியே சொன்னேன், உங்க அன்னிகாரி வந்துருவாட்டி, வந்துட்டேன்னா அவ்வளவுதான், நம்மள எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னேன். கேட்டாலா இவா இங்க எங்கேயும் உருண்டுகிட்டே வந்தால தவிர போக மாட்டேன்டா. கொஞ்சம் முன்னாலே பேருந்தா இந்த வேணா உண்டுமா, இப்ப என்ன யாதுன்னு கேட்கால, இப்ப என்ன பதில சொல்ல? மூஞ்சி மாறையும் பாரு. மக்களே, எதுக்கு எடுத்தாலும் வாயை பிளந்துட்டே நிக்காத, நல்ல வாய் இருக்கு, வாயை மூடுமா. அம்மா, இப்ப என்னமா சொல்ல? அண்ணி கேட்காவல, உன் மோரக்கட்டை இருக்குன்னு சொல்லு, பேசாம இரி, நான் பாத்துக்கிட்டேன். எக்கு தப்பா எதையும் உளறி வச்சிடாத, பேசாம இரி, நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன். அம்மை மௌனம் வந்ததுல இருந்து ஒரு மாதிரிதான் வாராள்வா, 2 பேரும் குசு குசுன்னு காதை கடிச்சிட்டு இருக்காள்வா. என்னவா இருக்கும்? ஏத்தே மர்மோள சொல்லுமா. என்னத்தே, வந்ததுல இருந்து நீங்களும் உங்க மௌனம் ஒரு மாதிரி உருண்டுகிட்டு வாரியா, எது பிரச்சனையா உங்க 2 பேருக்குள்ள? என்ன மர்மோள, எங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வருது? மாமியா மர்மோ, நம்ம 2 பேர் இருக்கோம், நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா? வர மாட்டேங்களா? அப்ப எப்படி எனக்கு என் மவளுக்கும் பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனை இல்ல. கேட்டி அரவேக்காடு, நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன், நீ நைசா கலந்து ஓடிரு. மர்மோள, இந்த கோயில இருக்கா பத்தியா, அவ வீட்டுல நேத்து ராத்திரில ஒரே சண்டையா. அதான் நேத்து ஒரே சவுண்டா கிடந்துச்சா? நாத்து அவ்வளவுதான் கதை. இன்னைக்கு கந்தல் என்ன நீ எப்போ வீட்டுக்கு போகும்போது எண்ணி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவில்ல, இன்னைக்கு என்ன நைசா கள்ளத்தனமா ஓடுத? வேற ஒண்ணு இல்ல, நீங்க அம்மை கிட்ட பேசிட்டு இருந்தீல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கதை ஓடிட்டு இருந்துச்சு. மாமியா மருமகளுக்குள்ள எதுக்கு குறுக்க வரணும் அப்படி நினைச்சிட்டு தான் மெதுவா கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அப்பாடா, இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எனது போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கா? அம்மை மூலம் ஒரு மார்க்கமா தான் தெரியுதாள்வா. இது அந்த கோயில வீட்டுல எப்படி சண்டை முடிஞ்சது? மர்மோள, அடுத்த வீட்டு கதை நமக்கு எதுக்கு, போய் சுவாலிய பாரு மர்மோள. அட மாமியா கிழவி, சும்மா இருந்தா நம்மள கூப்பிட்டு கதை விட்டுது, அது கோயில வீட்டுல சண்டை மண்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடா போய் சுவாலிய பாருங்க. எப்படியோ என் மர்மோள்கிட்ட எதையோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சாச்சு. ஏன் மாமியா கிழவி, திருநெல்வேலிக்கு அல்வாவா கொடுக்க பொறவு ஆவட்டு உனக்கு. சரி, நேரமே போக மாட்டுக்கு, எத்தனை நேரம் தான் டிவியை போட்டு பாத்துட்டு கிடக்க. சரி, பஞ்சு கிழவி வெளியில உட்காந்துருக்கோம், அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு வருவோம். ஹலோ மக்களே, எங்கனமா வந்துட்டு இருக்க? ஹலோ அப்பா, நான் 10 மினிட்ஸ்ல நாகர்கோயில் ஸ்டேஷன் வந்துரும். சரி மக்களே, நான் இப்ப ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். அப்பா, வேஸ்டா செலவு பண்ணாதீங்க, சும்மா இருங்க. ஆட்டோலாம் ஒன்னும் பிடிச்சிட்டு வர வேண்டாம். நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே பஸ் முன்னால நிக்கும், டவுன் பஸ், அதுவும் ஃப்ரீ பஸ் வரும், அதுல நான் ஏறி வீட்டுக்கு வந்துறேப்பா. என்னமா சொல்லுத, இதெல்லாம் வீண் செலவுன்னு பார்த்தா நடக்குமாமா? போன வை, நான் இப்ப ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். என்னப்பா முத்துப்பாண்டி, என்ன எங்கேயோ அவசரமா கிளம்பி நிக்க மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லன்னாச்சு, எம்மாவா ஊர்ல இருந்து வாரா பாத்துக்கோங்க, சென்னையில இருந்து. அதான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கா, இந்த நார்வேல் கிட்ட வந்துட்டாலாம், இன்னும் 10 நிமிஷம் தான் ஆகுமா. அதான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேங்க, வேண்டாம்ப்பா அப்படிங்கா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலதான் டவுன் பஸ் நிக்கும், ஃப்ரீ பஸ் நிக்கும்பா, அதுல ஏறி வந்துருதேன், எதுக்கு வீணா செலவு பண்ணுதியோ அப்படிங்கா. முத்துப்பாண்டி, ஓ முக சொல்லுது சரிதானே, சிக்கனக்கார பிள்ளை, நல்ல பிள்ளை.
அப்படியே வரட்டுமே, எதுக்கு வீணாட்டு ஆட்டை பிடிச்சிட்டு ஓடுத? இல்ல அண்ணாச்சி, என்னதான் இருந்தாலும் ஒத்தமாவா பாசமா வளர்த்துட்டோம், கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வந்துருவா. என் மனசு கேட்க மாட்டுக்கு. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன், புறவு பேசிக்கிடலாம். பேரு மாப்பிள்ளை தரம் பார்க்க சொன்னீங்களா? ஆமா அண்ணாச்சி, என் மாவா வந்துட்டா பத்தில. இனி மாப்பிள்ளைக்காரா யாராவது இருந்தானா, நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, என்ன டக்குன்னு பொண்ணு பார்க்க வர சொல்லி பேசி முடிச்சு கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துடலாம். சரி, நீ அவசரமா போயிட்டு இருக்க, நீ கிளம்பு. நாளைக்கு வந்து உன்ன வீட்டுல வந்து பாக்கேன், சரியா? சரி அண்ணாச்சி, சரி போயிட்டு வரேன்னா. முத்துப்பாண்டிக்கு புள்ளனா உசுராலாம் இருக்கான், நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. இந்த காலத்துல எந்த பிள்ளை இப்படி இருக்கு சிக்கன மாட்டு? அதையும் இதையும் தாம் தூம்னு செலவு பிள்ளை பிள்ளைகளும் பாத்திருக்கேன் நான். நல்ல பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையே இருந்தா நம்ம சொல்ல வேண்டியதான். ஏக்கா எந்திரிச்சிட்டியா? ஆமாட்டி, இப்பதான் எந்திரிச்சேன். ஏக்கா தலைவலி கொள்ளமாக்கா? ஆமாட்டி புஷ்பா, எப்படியோ தலைவலி விட்டுட்டம்மா. ஒரு கண்ணோட குத்த ஆரம்பிச்சிட்டு அந்தல கொஞ்ச நேரம் படுத்த பிறதான் கொஞ்சம் சரியா இருக்கு. புடின்னா இத குடிச்சு பாரு. அட பாயசம். ஏடி, எதுக்கு கிடந்து ஒத்தேல எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அவ்வளவு வேலை செய்த? இப்ப பாயசம் எல்லாம் வைக்கட்டா என்ன? நானும் வேற தலைவலின்னு படுத்துட்டேன். ஒத்தேல சோறு வாங்கி கறி வச்சு எல்லாத்தையும் வச்சிருக்கிய. இருக்கட்டுங்க, இந்த தேவா வந்தானா அட பாயசம்னா நல்ல விருப்பமா குடிப்பான். முதல்ல பால் பாயசம் வைக்கலாம்னு நினைச்சேன். எப்ப பார்த்தாலும் பால் பாயசம்னா எல்லா கல்யாண வீட்லயும் குடிச்சிருப்பான். நம்ம ஊர்ல அட பாயசம்னா ஸ்பெஷல். அதான் சரி வைப்போன்னு வச்சேன். ஏக்க குடிச்சு பாரு, இனிப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா கொஞ்சோண்டு வெல்லத்தை போடலாம். ஏடி புஷ்பா, நீ வச்சது நல்லா இல்லாம இருக்குமா? நல்ல அளவோல இருக்கு, இனிப்புலாம் கரெக்டா இருக்கு. சுட சுட இருக்கு சாப்பாடு. சாப்பிடுதியாக்கா? இருக்கட்டுடி, தேவா வரட்டும், வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. சரிக்கா. ஏடி, நான் சொன்னோம்ல, தேவா வந்தோடனே நீ தான் பேசணும். ஏக்கா நான் பேசுதாங்க, நீ ஒண்ணு கவலைப்படாத. கல்யாணம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டான்னு மறுக்க குறுக்க பேசுவான் பாத்துக்கோ. நீ தான் பாத்துக்கிடணும். நீ தான் பார்த்து பதனமா பேசி எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுதான் உன் பொறுப்பு. அதுக்கு தான் மேனைக்கிட்டு இப்போ உன் வீட்டுக்கு நேரா வர சொல்லியிருக்கேன். எப்படியாவது தலைய வளைய கட்டி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும் அவன் ஊருக்கு போவதுக்குள்ள. கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேக்கானு சொல்லி ஒரே கவலையா இருக்கு. இவன் கூட உள்ள பையலுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு. இவன் செட்டுல இவனுக்கு இன்னொரு பையலுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகாம இருக்கு. அந்த பையனுக்கும் அடுத்த மாசம் நிச்சயம்லாமா சொல்லிட்டு அன்னைக்கு போனான். எனக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. என் பிள்ளைக்கு ஒரு நிச்சயம்லாம் கல்யாண காரியம்னு வந்தாதானே எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும். ஏக்கா இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கீல்ல, இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா தலைவலிக்கு தானே செய்யும். ஊரடைக்க விருந்து போட்டு தேரோட தெருவோட போனாலும் அந்த கதையெல்லாம் இருக்கு. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையங்கிற கதையெல்லாம் இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு நானும் பாத்துருந்தேன். நம்மளுக்குன்னா ஒரு விஷத்தை வச்சு போடுவா, அதான் ரசம். இப்ப அவ ஆட்கள்லாம் கூடி கிடக்கு. நாட்டுக்கோழி என்ன, பாயசம் என்ன, பப்படம் என்னன்னு ஒரே விருந்து தான். விருந்து மறந்து 3 நாளுக்கு தான் செல்லுபடி ஆகும். புஷ்பா, சாயந்தரம் போல ஊருக்கு போறேன். என்னடி சும்மா இருக்கா? எதுக்கு போனோம்? எதுக்கு பயந்துட்டு போனீங்க? அந்த கிழவி பேசுறத வச்சுக்கிட்டு நீ போனீங்க, அது கிடக்கு. அதுக்கு சுவாலி இல்ல. அப்படி இல்லடி, ஒரு மாதிரி பேசுறது பத்தியா? மத்த நாள் நீ ரசத்தை வச்சு குடிப்பியா, இன்னைக்கு பாயசம் பப்படத்தோட சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன பேசுன மாதிரி தானே இருக்கு. ஏன் அவன் மோவகாரி வரும்போது எல்லாம் செய்து எடுத்து கொடுக்க தானே செய்தேன். செய்து கொடுக்காம இருக்கனா? இல்ல மோவ வரும்போது பசியும் பட்னியும் அங்க இருந்து போறாளா? அங்க இருந்து வரும்போது வெறும் கையை அங்க இருந்து சிலிப்பிட்டு வருவா. இருந்து போகும்போது 2 பெட்டி நிறைய கட்டிக்கிட்டு போவா. தூக்க முடியாம சேமையை தூக்கிட்டு போன மாதிரி போவா. பிரச்சனை ஏதோ நடக்கு போல இருக்க. இந்த நேரத்துல வந்துட்டோமே. இருக்கல்ல சின்ன பொண்ணு, அவட்ட வேணா கேட்டு பாருக்க. ஏக்கா, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. என்னத்த பக்கா கேட்க போற? என் மைனிகாரி ஊர்ல இருந்து வரும்போது எப்படி வருவா? ஏக்கா எப்படி வருவா? நேரா தான் வருவா. அதுக்கு இல்லடி, நீ வேற இந்த நேரத்துல காமெடி பண்ணுதேன்னு பேசிக்கிட்டு கைய 2 வீசிக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு சில்லாட்ட மாதிரி தானே வருவா. கடவுளே, நான் வேற வந்து வசமா சிக்கிட்ட போல இருக்க. ஏக்கா சொல்லம்டி, தைரியமா சொல்ல வேண்டியதுனே. அடியே, அவகிட்ட என்னடி கேள்வி? என்கிட்ட கேளுடி. அடியே, இப்ப பேசுடி, இப்ப பேசு. பாரு, மாமியாக்காரி தலை மறைஞ்சிட்டுனா ஒரேடியா ஒளிஞ்சு போயிட்டேன்னு நினைச்சியா? ஒரேடியா போக்கா போயிருவான்னு நினைச்சியா? வந்துட்டோம் டி, திரும்பி வந்துட்டேன். கேளுடி, ஒன்னொன்னா கேளு கேள்வியா, நான் பதில் சொல்லுதேன். என்ன வாயை பழத்துட்டு நிக்க பயமா?